நீங்க ஒரு படம் டைரக்ஷன் பண்ணீங்க, அது எப்படி அது உங்களால அது வந்து அதை சாத்தியப்பட்டு? எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறச்ச திடீர்னு ஒரு நாள் நான் படம் நடிக்க போகிறேன்ட்டார். அப்புறம் அவரை போய் பார்த்தேன். ஆமாம் நடிக்கலாம் இருக்கேன், ஏதாவது ஒரு கதை கொடுத்துரும், நீங்களே எழுதுங்க டைலாக் சாங்ஸ் எல்லாம் அப்படின்னாரு. அவரா இந்த அன்னக்கிளியெல்லாம் பண்ணுறான்னு ஒரு பையன், அவன் இப்படி போடலாமான்னு கேட்டார். போடலாங்கன்னு சொன்னேன். சரி இளையராஜா போடு. உடனே சாயந்தரமே மாலை மரசில் இளையராஜா எம்ஜிஆர் படத்துக்கு இசையமைக்கிறாங்க வந்துருச்சு. கே சங்கர் டைரக்ஷன். இதை விஸ்வநாத் சார்லாம் கொஞ்சம் தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. நான் தான் ராஜாவை ரெக்கமெண்ட் பண்ணேன். அவர் நடித்த கடைசி படமான உன்னை விட மாட்டேன். நான் யாரையும் வேணும்னு சொல்ல மாட்டேன், வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். யாரையாவது போட்டால் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லணும் தவிர நான் குறுக்க நின்று தடுக்கிற வேலையில செய்ய மாட்டேன். என்ன ஆகி போச்சு, உங்களுக்கு எதிர்கட்சியில் இருந்தவங்களாம் ஒரு சீஃப் மினிஸ்டர் எப்படி ஆக்ட் பண்ணலான்னு பெரிய விஷயம் ஆக்கி அந்த ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டிய ஒரு கவர்னர் பட்வாரின் அவரை வராமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இசையமைத்தேன், முதல் பாடலை ரெக்கார்ட் பண்ண அதில் டிஎம்எஸ் பாடினது சரியில்லை, நீ மறுபடி வேற யாராவது பாட வை அப்படின்னாரு. வேற ஆள் மலேசியா வாசுதேவனை பாட வச்சா அதையும் கேட்டுட்டு அது சரியில்லை, ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு, நீயே பாடிடு அப்படின்னாரு. ஐயோ நீ பாடின மாதிரி அவங்க எல்லாம் பாடினாங்களா, அதை மட்டும் சொல்லுனாரு. இல்லை பாடலை தெரியல, அப்போ நீ பாடு. நான் என்னுடைய வாய்ஸ் என்ன சின்ன பையன், ஏதோ கிராமத்துலேருந்து நான் வந்திருக்கேன், உங்களுக்கு சேருமா சேராதான்னு எனக்கு தெரியும், அது நான் பார்த்துக்கிறேன், நீ உனக்கு எதுக்கு அதை பற்றி எல்லாம் கவலை, நீ பாடுன்னு சொல்லி என்னை பாட வைத்து அவர் ஓகே பண்ணார்.